வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். தமிழக அரசியல் களத்தில் நிமிஷத்துக்கு நிமிஷம் அது களம் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ 108 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சி ஜெயிச்சிருக்கு. ஸோ திமுக அதிமுக ரெண்டுமே எதிர்கட்சிகளாக அமரப்போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட இருந்தது. விஜய் இன்னும் 10 எம்எல்ஏ வேணும், 118, அதாவது 117 + 1, அதுதான் நமக்கு மெஜாரிட்டி. ஸோ அதில் 118க்கு 5 பேர் காங்கிரஸ், அதாவது திமுக கூட்டணியில் இவ்வளவு நாளாக இருந்த காங்கிரஸ் 28 எம்எல்ஏ + 1 ராஜ்யசபா வாங்கிட்டு இப்போ 5 சீட்டு ஜெயிச்ச உடனே விஜய்க்கு போய் ஆதரவு கொடுத்துட்டாங்க. இது திமுக கூட்டணி, திமுக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. முதுகுல குத்திட்டாங்க, பேக் ஸ்டாபர்ஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கோவப்பட்டு அறிக்கைகள்லாம் வெளிவந்தது. ஸோ அவங்க போய் ஆதரவு கடிதம் கொடுத்துட்டாங்க. அவர் கவர்னரை போய் பார்த்தாரு. என்கிட்ட 107 + 5 112 இருக்கு. ஏன்னா ஒரு தொகுதியை விஜய் ரிசைன் பண்ணணும். திருச்சி கிழக்கு, பெரம்பூர் 2 தொகுதியில் போட்டு ஜெயிச்சிருக்காரு. ஒரு தொகுதியை அவர் ரிசைன் பண்ணணும். ஸோ 107 + 5 112 அவரை கவர்னர்கிட்ட கொடுத்த உடனே கவர்னர் 118 இல்லை, 118 இருந்தால் தான் ஆட்சி அமைக்க கூப்பிடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்கள் வர ஆரம்பிச்சுது. ஸோ இது தப்பு. யார் சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டி, அதாவது தனிப்பெருங்கட்சியாக எந்த கட்சி இருக்கோ அதை ஆட்சி அமைக்க கூப்பிடணும். கவர்னர்கிட்ட நம்ம பெரும்பான்மையை காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. லோக் பவன் இஸ் நாட் அ பிளேஸ் டு ஷோ மெஜாரிட்டி. அது சட்டமன்றத்தில் காமிக்கணும். சட்டமன்றத்தில் நம்பிக்கை தீர்மானம் வரும்பொழுது விஜய் காமிச்சா அது கரெக்டாக இருக்கும். அவரை இமீடியட்டாக பதவியேற்க கூப்பிடணும்னு சொல்லி எல்லாருமே, ஜனநாயகத்தை விரும்புகிற எல்லாருமே அறிக்கை கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு திருப்பமாக நேற்று இரவுலேருந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்க. ஏடிஎம்கே + டிஎம்கே, அந்த கூட்டணிகள் காங்கிரஸை தவிர மீதி எல்லாரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக போறாரு. திமுக வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது ஒரு வதந்தி அப்படின்னு ஒரு குரூப். இது விஜய் தரப்பால போடப்பட்ட வதந்தி அல்ல, பிஜேபி கிளப்பி விட்ட வதந்தின்னு ஒரு தரப்பும் இல்லைங்க, இதுதான் நடக்க போகுது. ஏன்னா காங்கிரஸ் முதுகுல குத்திட்டு போறாங்க. அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம். நத்திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நடக்க போகுது. இது பிஜேபி ஏடிஎம்கே + டிஎம்கே 2 பேரும் சேர போறாங்க. இன்னைக்கு அதற்கான அறிவிப்பு வரப்போகுதுன்னு சொல்றாங்க. எது உண்மை எது பொய்ன்னு தெரியாத அளவுக்கு இப்ப செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. முக்கியமா டைம்ஸ் நவ், இந்தியா டுடே மாதிரியான சேனல்களே ஏடிஎம்கே + டிஎம்கேன்னு போடுறாங்கன்னா பாருங்க. அதே நேரம் சசிகலாக்கு நடந்த மாதிரி விஜயுடைய வரி ஏய்ப்பு கேஸை இது பண்ண சொல்லி, விசாரிக்க சொல்லி சென்னை கோர்ட்டு சொல்லியிருக்கு. அப்ப சசிகலாக்கு நடந்த மாதிரியே இவர் ஆட்சி அமைக்க முடியாமல் போகுமா? அதாவது அவருக்கு ஆதரவு இருந்தும் அவர் ஆட்சி அமைக்க முடியாமல் போகுமா? சசிகலாவுக்கு மெஜாரிட்டி இருந்தே அவரை ஆட்சி அமைக்க கூப்பிடல. அவருக்கு இந்த சொத்து குவிப்பு வழக்குல தீர்ப்பு அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்க. ஸோ இவருக்கு இந்த கேஸ் வரி ஏய்ப்பு, அந்த புலி படத்துல வரி ஏய்ப்பு பண்ணதுக்கு அந்த கேஸை எடுத்திருக்காங்க. ஒருவேளை அந்த கேஸை வச்சு இவரை வரவிடாம பண்ணுவாங்களா, அல்ல ஏடிஎம்கே + டிஎம்கே சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்களா, எது நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம இன்னி 2-3 நாள் பரபரப்பா இருக்கும். ஏன்னா கவர்னர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை, பொறுப்பு கவர்னர் தான். அன்னைக்கு வித்யாசாகர் ராவ் இருந்தாரு, இன்னைக்கு ஆர்லேக்கர் இருக்காரு. அது சசிகலாவுக்கு நடந்த மாதிரியே நடக்குது. ஜனநாயகன் படம் எடுத்து முடிச்சு ரிலீஸ் ஆக போகுதுன்னு எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. பொங்கலுக்கு சென்சாருக்கு போச்சு. இன்னைக்கு வரைக்கும் சென்சாரே கிடைக்கல. அந்த படம் ரிலீஸே ஆக முடியல. விஜய் 108 சீட்டு ஜெயிச்சு ஆட்சி அமைக்க போறாருன்னு எல்லாம் நினைச்சா அவர் ஆட்சி அமைக்கவே முடியாது போல் இருக்கு. சரி, பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு லேட்டஸ்ட்டாக மு.க. ஸ்டாலின் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதாவது 6 மாதத்துக்கு தாவேக ஆட்சிக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம், நாங்கள்லாம் எங்கள் ஆட்சி அமைக்கலாங்கிறதெல்லாம் ரூமரு, எங்களுடைய நலத்திட்ட பணிகளை தொடரணும். 2500 மாதம் கொடுக்க முடியாது, நாங்கள் கொடுத்த 1000 கொடுக்கணும். 6 மாதத்துக்கு நாங்கள் கவனிப்போம், எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியா நாங்கள் எதிர்கட்சியாக செயல்படுவோங்கிற மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ இது எல்லாமே ரூமர் அப்படின்னு ஆகுது. பாக்யஸ்ரீ போர்சே மிக திறமையான நடிகை. அவங்க முதல்ல தெலுங்குல மிஸ்டர் பச்சன் அப்படிங்கிற படத்தில் நடித்து தான் பாப்புலர் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஹிந்தியில் யாரியா,
சந்து சாம்பியன் இந்த படங்கள்லாம் அவங்களுக்கு வந்து பாப்புலாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. தமிழில் வந்து காந்தா அப்படின்னு ஒரு படம் நடித்தாங்க. இந்த காந்தாங்கிறது வந்து தியாகராஜ பாகவதருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி. அதில் வந்து லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கெல்லாம் வரப்போகுது, பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்து எல்லாரும் சில்லறையை செதற விட்டாங்க. கடைசியில் படம் வந்து மிகப்பெரிய ஸ்கேமு. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரியும் செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரியும், அது ஹாரர் படமாக, அது இன்வெஸ்டிகேஷனாக, அது என்னன்னு தெரியாமல் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது. முதல் ஷோக்கு அப்புறமே அந்த படம் வாஷ் அவுட்டு தமிழில். பட் அந்த படத்தில் வந்து மிகப்பெரிய நல்ல பேர் கிடைச்சது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக்யஸ்ரீ போர்சைக்கு தான். ஏன்னா அந்த குமாரிங்கிற கேரக்டர், அந்த ரெண்டு பேருக்கு நடுவில், அந்த ஐயா அப்படிங்கிற சமுத்திரக்கனிக்கு நடுவில், கதாநாயகன் துல்கர் சல்மானுக்கு நடுவில் ஒரு மிக முக்கியமான கேரக்டர் பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமாக எல்லாருமே பாராட்டினாங்க. விமர்சகர்கள், ரசிகர்கள் எல்லாரும் பாராட்டினாங்க. ஸோ அவங்களுக்கு நேற்றைக்கு பிறந்த நாள். அவங்க ஒரு பேட்டி கொடுக்கும்பொழுது அவங்க நீங்கள் யாருடைய ரசிகை அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய தீவிரமான ரசிகை. அவருடைய வெர்சடைல் ஆக்டிங், அதாவது ஒரு படத்துக்கு படம் அவருடைய மாறுபட்ட நடிப்பு, ஒரு கதாபாத்திரம் மாதிரி அடுத்த கதாபாத்திரம் இருக்காது, அந்த மாதிரியான ஒரு மாறுபட்ட ஒரு நடிகர் அப்படிங்கிறவர் வேற யாருமே கிடையாது. அதனால அவருடைய நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து முன்னாடியே. அதுக்கப்புறம் பார்த்தா சேயோன் படத்தில் அவங்க வந்து கதாநாயகியாக அறிவிக்கப்பட்டாங்க. நேற்றைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள். ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் சார்பாக அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது. இந்த படம் நடக்காது, அந்த படம் நடக்காது, KH 237 டிராப்டு, சேயோன் டிராப்டு, கமல் ரஜினி படம் டிராப்டு, திமுக ஆட்சி போயிடுச்சு அப்படின்னு என்னென்னலாம் ரூமர் பரப்ப முடியுமோ எல்லா விதமான ரூமரையும் பரப்பி விட்டாங்க. ஆனால் இந்த ரூமர்ஸ்லாம் எந்த விதமான உண்மையும் கிடையாது. இந்த எல்லா படங்களுமே நடக்கும். KH 237 நடக்கும், கமல் ரஜினி சேர்ந்து நடிக்கிற படமும் நடக்கும். அது ரெட் ஜெயண்ட், அதுக்கும் ராஜ்கமலுக்கு சம்மந்தம் இல்லை. சேயோன் படப்பிடிப்பு வெகு விரைவில் ஆரம்பிக்கும். இன்னொரு 20 நாளில் படப்பிடிப்பு ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த படம் டிராப்டு, இது நடக்காது அப்படிங்கிற அந்த ரூமர் எல்லாம் எதையுமே நம்ப வேண்டாம். எது எப்படி இருந்தாலும் நம்ம ஒர்க்குங்கிறது மாறாது. அது திமுக கூட்டணி ஜெயிச்சாலும் தோத்தாலும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். கமலா பொறுத்தவரையே அவர் ஒருத்தருக்கு ஆதரவு கொடுத்தாருன்னா ஜெயிச்சாலும் தோத்தாலும் உறுதியாக நிற்பார். இப்போ காங்கிரஸ் போன மாதிரி ஜெயிச்சதுக்கப்புறம் போய் வேற ஒரு அணியில் சேர மாட்டார். அந்த மாதிரி முதுகுல குத்துற பழக்கம் கமலுக்கு கிடையாது. சப்போர்ட் பண்ணாருன்னா உறுதியாக சப்போர்ட் பண்ணுவார், எதிர்த்தாலும் உறுதியாக எதிர்ப்பார். அதுதான் கமல். எனக்கு 2 விஷயங்கள் வருத்தம். அது வந்து நம்ம உலகநாயகன் கமலஹாசன் நடிக்காது. என்னன்னா, கமலஹாசன் வந்து மிகப்பெரிய காந்தியுடைய தீவிரமான ரசிகர், அவருடைய தொண்டர் அப்படின்னு சொல்லலாம். காந்தி ஃபாலோயர். காந்தின்னா அவருக்கு அவ்வளோ தூரம் பிடிக்கும். ஒரு முறை ஆனந்த விகடன் வந்து யாரை நீங்கள் விருந்துக்கு கூப்பிடுவீங்க அப்படிங்கும்பொழுது நான் மகாத்மா காந்தியை தான் கூப்பிடுவேன், காந்தியை தான் கூப்பிடுவேன். அவருக்கு வந்து நான் நிலக்கடலையும் ஆட்டுப்பாலும் கொடுத்து அந்த டின்னர் பரமக்குடி எங்கள் வீட்டுக்கு கூப்பிடுவேன்னு சொல்லி அவர் அந்த பேட்டி குறிப்பிட்டிருந்தார். அதாவது கற்பனை தான், யாரை வேணாலும் கூப்பிடலாம், உயிரோடு இருக்கிறவங்களை கூப்பிடுவாங்க. இவர் வந்து மறைந்த காந்தியை கூப்பிட்டுருந்தார். அந்த அளவு அவருக்கு காந்தினா பிடிக்கும். அவர் வசூல் ராஜா MBBS நடித்தார். அதுக்கு அடுத்த பார்ட் எடுத்தாங்க. வசூல் ராஜாவோட அடுத்த பார்ட் லகே ரகோ முன்னா பாய்னு. லகே ரகோ முன்னா பாய் வந்து ஃபுல்லாக காந்தி வருவார் படம் ஃபுல்லாக. ஸோ அந்த காந்தி வர்றதை வந்து கமல் நடித்தா சூப்பராக இருக்கும்னு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அவர் பார்ட் 2 நடிக்கவே இல்லை. அது எனக்கு மிகப்பெரிய வருத்தம். வசூல் ராஜாவோட 2வது பார்ட்டும் பெரிய ஹிட் ஆச்சு ஹிந்தியில், சஞ்சய் தத் நடிச்சு. அதை மற்ற மொழியெல்லாம் எடுத்தாங்க. சிரஞ்சீவி கூட நடித்தார் லகே ரகோ முன்னா பாய் பார்ட் 2 ரீமேக் பண்ணி. தமிழில் எடுக்கலை. அப்புறம் பாபநாசம், இந்த இப்போ திருஷ்யம் 3 வந்து மே 21 மோகன்லால் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. திருஷ்யம் 2, திருஷ்யம் 1, 2 ரெண்டுமே மிகப்பெரிய ஹிட்டு எல்லா லாங்குவேஜ்லையும். தமிழில் பாபநாசம் வந்தது, செகண்ட் பார்ட்டு பெரிய ஹிட்டு, அதாவது OTTயில் வந்து பெரிய ஹிட்டு. அதுவே ஹிந்தியில் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ஹிட் ஆச்சு. தெலுங்கு, கன்னடம் எல்லாத்துலேயும் ஹிட்டு. ஆனால் தமிழில் மட்டும் நம்ம திருஷ்யம் வந்து பாபநாசம் 2 எடுக்கவே இல்லை. இப்போ பாபநாசம் 3 திருஷ்யம் 3 வருது, எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ண போகிறாங்க. ஆனால் நம்ம மட்டும் எடுக்கலாங்கிறது எனக்கு மிகப்பெரிய வருத்தம். அதுக்கு அந்த படம் எடுக்காததுக்கு மிகப்பெரிய காரணமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் அந்த படம் வந்த பொழுதே நான் சொன்னது என்னன்னா, இந்த படத்தில் கௌதமியை வந்து ஹீரோயினா போட்டது மிகப்பெரிய தப்பு. அந்த படத்துக்கு அவங்க மிகப்பெரிய மைனஸ். அவங்களுக்கு அந்த நெல்லை பாஷையும் பேச தெரில, நடிப்பும் வரல, அவங்களோட அப்பியரன்ஸும் சரியில்லை. இவங்களை ஹீரோயினா போட்டதே மிகப்பெரிய தவறுன்னு சொன்னேன். நதியா அல்லது மீனா புக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு
அப்படின்னு அப்போ சொன்னேன். இப்போ கௌதமிக்கும் கமலுக்கும் பிரச்சனை வந்து அவங்க அந்த படத்துக்கு அப்புறம் பிரிஞ்சதுனால கூட கமல் இதை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாரோ, ஏன்னா திருப்பி கௌதமியை புக் பண்ணணும். கௌதமி இல்லாமல் இந்த கதைப்படி அந்த கதாநாயகி செத்த மாதிரிலாம் எடுக்க முடியாது. அந்த கதாநாயகி உயிரோடு இருந்தால் தான். ஏன்னா நான் பார்ட் 2 வந்து திருஷ்யம் 2வும் பார்த்துட்டேன், ஹிந்திலையும் பார்த்துட்டேன், மலையாளத்திலையும் பார்த்துட்டேன். பிரமாதமாக இருக்கும் படம். பட் அது கௌதமினால தான் அந்த குட்டிச்சோரா போச்சு. கௌதமியை புக் பண்ணாமல் இருந்திருந்தால் 2 பார்ட்டும் இப்போ எடுத்திருக்கலாம். ஈஸி ஹிட்டு, சொல்லி வச்சு ஹிட் அடிக்கிற படத்தை ஆண்டவர் நடிக்காமல் விட்டுட்டாரேங்கிற வருத்தம் எனக்கு இப்போயும் இருக்குது.